கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் இந்த ரிஷிவந்தியம் தொகுதியில் நாம் தேர்தலிலே நிற்கும் போது என்னென்ன தேர்தல் வாக்குறுதிகளை சொல்லி இருந்தோமோ அத்தனை வாக்குறுதிகளையும் 100க்கு 100% நாம் நிறைவேற்றி இருக்கின்றோம். நாம் மேடைக்கு வருவதற்கு முன்னால் அதிமுகவை சேர்ந்த சில நண்பர்களிடம் பேசினார்கள். தலைவரை, நாங்களே உனக்கு ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணிட்டோம், யாரை பற்றியும் நீ குறை சொல்லாத, யாரை பற்றியும் பேச வேண்டாம் என்று என்னிடம் சொன்னார்கள். அதையே வழிமொழிந்து நண்பர் கிரி அவர்களும் சொன்னார்கள். அதற்கு காரணம் நான் ஒரு சிலவற்றை மட்டும் இங்கே சொல்ல விரும்புகின்றேன். நான் மாண்புமிகு அண்ணன் அமைச்சர் அவர்கள் வரும்போது சொன்னார்கள், இது ஒரு ஊராட்சி என்று சொன்னீர்களே என்றார். இது ஊராட்சி தான், ஆனால் தாலுகாவினுடைய தலைமையிடமாக இருக்கின்ற இந்த ஊராட்சி இது தனி ஆட்சி பொறுப்பேற்றவுடன் தனி தாலுகாக அறிவிக்கப்பட்டது. 2 ஒன்றியங்கள் இருந்தது தமிழகத்திலே. பெரிய அதிகபட்ச ஊராட்சிகளை கொண்ட 10 ஒன்றியங்களில் ரிஷிவந்தியமும் ஒன்று. ஆகவே அதை 2ஆக பிரித்து ரிஷிவந்தியத்தை தலைமையிடமாக கொண்டு ஒரு ஒன்றியமும் வானாபுரத்தை தலைமையிடமாக கொண்டும் 2 ஒன்றியங்கள் பிரிக்கப்பட்டது. அன்பு நண்பர் கிரி சொன்னது போல் 150 கோடி ரூபாயில் மிகப்பெரிய தடுப்பணை. ரிஷிவந்தியம் தொகுதி முழுக்க இனி தண்ணீர் பிரச்சனை இருக்காது. சாலை வசதி திருவண்ணாமலையிலிருந்து சங்கராபுரம், திருவண்ணாமலையிலிருந்து தியாகதுர்கம், திருக்கோயிலிருந்து இங்கே சங்கராபுரம் வரை அனைத்து சாலைகளும் 4 வழி சாலைகள். அதேபோல் குடிநீர் டேங்கு, சிமெண்ட் சாலைகள். அதேபோல் இங்கே இருக்கிற இந்த யூனியன் ஆஃபீஸ் முதல் நான் வாக்கு சேகரிக்க வேட்புமனு தாக்க கொடுக்க வந்தேன். இங்கே உட்கார்ந்திருக்கின்ற பெரும்பால் சேர்மன் சொன்னார், அண்ணா அந்த கொஞ்சம் தள்ளி நின்னுங்க, செவுறு மேலே விழுந்துற போது என்று சொன்னார். அந்த நிலைமையில் தான் இங்கே இருக்கின்ற இந்த ஒன்றிய அலுவலகம் இருந்தது. அதற்கு புதிய ஒன்றிய அலுவலகம். இது மட்டுமல்ல, திருக்கோயிலூர், தியாகதுர்கம், உளுந்தூர்பேட்டை, திருநாவலூர் என்று ஒரு மாவட்டத்தில் உள்ள அத்தனை ஒன்றியங்களுக்கும் புதிய அலுவலகம் கொடுத்த வரலாறு திராவிட மாடல் ஆட்சியில் தான். நீங்க எந்த திட்டமாக இருந்தாலும் சரி, எந்த துறையாக இருந்தாலும் சரி, மின்சாரத்துறை என்று எடுத்துக்கொள்ளுங்கள். கள்ளக்குறிச்சியில் புதிய துணைமின் நிலையம், இங்கே அரியூரில் புதிய துணைமின் நிலையம், உளுந்தூர்பேட்டையிலே புதிய துணைமின் நிலையம், அதே போல் புதிய பேருந்து நிலையம் கள்ளக்குறிச்சியில், இங்கே இருக்கின்ற பகண்டை கூட்டுச்சாலையில் புதிய பேருந்து நிலையம், உளுந்தூர்பேட்டையிலே புதிய பேருந்து நிலையம். ஆக எந்த துறையில் எந்த திட்டமாக இருந்தாலும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் எந்த மாவட்டத்திற்கு அறிவிக்கிறாரோ இல்லையோ, கள்ளக்குறிச்சிக்கு மாவட்டத்திற்கு அறிவிப்பு வராத ஒரு அறிவிப்பு கூட கிடையாது, ஒரு அறிவிப்பு கூட கிடையாது. ஆக அத்தனை துறைகளிலும் அத்தனை திட்டங்களையும், ஏன் இப்பொழுது தேர்தல் வந்துருச்சு, இல்லைன்னா போக்குவரத்து துறை அமைச்சர் அதற்கான அத்தனை கோப்புகளிலும் பானாபுரத்தை தலைமையிடமாக கொண்டு போக்குவரத்து பணிமுனை தொடங்குவதற்கு ஆணையிட்டிருக்கின்றார். இங்கே புதிய வட்டாட்சியர் அலுவலகம், அதே போல் ரிஷிவந்தியத்தில் புதிய ஒன்றிய அலுவலகம் என அத்தனை துறைகளுக்கும் அத்தனை திட்டங்களுக்கும் கட்டடம் கட்டி தொடங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே 5 ஆண்டு கால ஆட்சியில் ரிஷிவந்தியம் தொகுதி தமிழகத்தில் இருக்கின்ற முன்மாதிரியான தொகுதியில் ஒரு தொகுதியாக உருவெடுப்பதற்கு அத்தனை திட்டங்களும் நடந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, இங்கே வந்திருக்கிறாரே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், அவர் அமைச்சரா இல்லை, எனக்கும் கிரிக்கும் இன்னும் சொல்ல போனால் என்னோடு பல இரவுகள் பல பகல்கள் ஒன்றாக பயணம் செய்து மணிக்கணக்கிலே அவர் பேசுவதை நாங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்போம். அதற்கு ஒரு காரணமும் அல்ல, நீங்கள் 10 நாள் பேசிக்கிட்டே இருந்தா கூட சரி, ஒரே ஒரு வார்த்தை கூட நம்ம மனசை புண்படுத்தாத மாதிரி பேசுவார். என்னோடெல்லாம் 10 நிமிஷம் பேசினாவே 10 வார்த்தை நான் உங்களை மனசை புண்படுத்துகிற மாதிரி நான் வார்த்தையை விடுவேன். ஆனால் அவர் அப்படி கிடையாது. நான் இன்னும் சொல்ல போனால், நான் இங்கிருந்து அவரோட மயிலாடுதுறை, மதுரை, பல்வேறு மாவட்டங்களுக்கு நானும் அவரும் கமிட்டியில் போவோம். ட்ரெயினில் பர்த்தில் ஏறுவோம். அவர் சொல்லுவார், உனக்கு மேலே ஏற முடியாது, நீ கீழே படுத்துக்க, நான் மேலே ஏறுறேன்னு மேலே ஏறி படுப்பார். அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஒரு நாள் கூட நான் எழுந்திரிச்சதே கிடையாது. அண்ணன் தான் இறங்கி சரியாக அங்கே நிற்கும் போது என்னை எழுப்பக்கூடியவர். இது நான் எதற்கு சொல்கிறேன் என்றால், அவரிடம் எதை கொடுத்தாலும் சிறப்பாக செய்யக்கூடியவர். உயர்கல்வித்துறையிலே அத்தனை திட்டங்களையும் பார்த்து 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 செய்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய சிறந்த உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கின்றவர். ரிஷிவந்தியத்தில் இருக்கின்ற கலைக்கல்லூரிக்கு கட்டடமும் கொடுத்து அந்த கட்டடத்திலே மாணவர்களுக்கு பட்டமும் வழங்கி இருக்கிறார் என்றால் அதுதான் வரலாற்று நிகழ்வு. ஆக இங்கு மட்டுமல்ல, உளுந்தூர்பேட்டையில் நாங்கள் சென்று கோரிக்கை வைத்தோம் அமைச்சரிடம், என்ன இந்த உளுந்தூர்பேட்டைக்கு காலேஜே இல்லை, ஒரு கல்லூரி கொடுங்க, நீங்கள் கொடுத்தாதான் உண்டு என்று கேட்டவுடன் நின்ற இடத்திலேயே கள்ளக்குறிச்சிக்கு மட்டுமல்ல, என்னோடு பக்கத்தில் இருந்த அன்பு நண்பர் செங்கத்துக்கும் சேர்த்து 2 கல்லூரிகளாக ஆணையிட்டு கல்லூரி தொடங்கப்பட்டு கட்டட பணிகளும் நடந்து கொண்டிருக்கின்றது. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி.
ஆக எதை கேட்டாலும், எந்த திட்டங்களை கேட்டாலும் அத்தனை துறையில் இருந்தும் தமிழ்நாட்டிலே, அதாவது இன்னும் சொல்ல போனால் 32 துறையான 35 துறைகளில் ரிஷிவந்தியம் தொகுதிக்கு திட்டங்கள் ஒதுக்கப்படாத துறை என்பதே இல்லை என்கின்ற அளவிற்கு மாற்றுக் கட்சி நண்பர்களே, பல்வேறுபட்ட இயக்கங்களை சார்ந்த தோழர்களே, 5 ஆண்டு காலத்திற்கு முன்பு ரிஷிவந்தியம் எப்படி இருந்தது, இப்பொழுது எப்படி இருப்பதை உங்களுடைய உட்கார்ந்து சிந்தித்து பார்த்தால் உங்களுக்கே புரியும். ஆகவே அன்பு நண்பர்களே, எங்களுடைய தமிழ் திராவிட மாடல் தளபதி அவர்களுக்கு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தாருங்கள். வருகின்ற தேர்தலிலே தமிழ்நாட்டு முதலமைச்சர் யாரை அறிவித்தாலும் வெற்றி பெற செய்வதற்கு தயாராகுங்கள். வருகின்ற தேர்தலிலே 200 அல்ல 234 தொகுதிகளிலும் திமுகவும் அதனுடைய தோழமையும் வெற்றி பெற்றது என்கின்ற வரலாற்றையும், ரிஷிவந்தியம் தொகுதியிலே உதயசூரியன் சின்னம் 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது என்கின்ற வரலாற்றை நிரூபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டு ஒரே ஒரு சின்ன செய்தியை மட்டும் நான் மீண்டும் உங்களிடம் சொல்ல விரும்புகின்றேன். இதை விட்டு அதுக்கப்புறம் சொல்றதுக்கான வாய்ப்பு கிடைக்காது. வந்திருக்கின்ற அமைச்சர் அவர்கள் இயற்கை என்று சொல்வதா, அல்லது இது நான் சாமி கும்பிட்றவன், நான் இதை சாமி ஜோசியன்னு சொல்லுவேன். முதலாக நான் 2016 தேர்தலில் நிற்கும் போது இங்கே இருக்கின்ற பெருமாள் அவர்களும் அண்ணன் மறைந்த பாண்டு அவர்களும் இங்கே ஒரு பொதுக்கூட்டம் போடுறாங்க. அந்த பொதுக்கூட்டத்திற்கு புவனேஸ்வரி நம்மளுடைய கோவிந்தராஜ் தான் அப்போ பொருளாளர். அவர் தான் என்னை இந்த கூட்டத்துக்கு கூட்டு வரார். அந்த கூட்டத்தினுடைய பேச்சாளர் யார் என்றால், இங்கே அமர்ந்திருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் கோவி செழியன் தான் தலைமை கழகத்தில் இருந்திருக்க பேச்சாளர். அந்த சட்டமன்ற அலுவலகத்திற்கு முன்பு பேசும்போது சொல்கின்றார், இந்த தேர்தலிலே உதயசூரியன் சின்னம் வெற்றி பெறும், யாரை நிறுத்தினாலும் வெற்றி பெறும் என்று சொல்லிவிட்டு மேடையில் இருந்து சொல்கின்றார், கீழே இறங்கின உடனே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், 2 மாசம் கழிச்சு நம்ம இருவருடைய குரலும் சட்டமன்றத்திலே ஒலிக்கும் என்று சொல்லி சென்றார். வெற்றி இங்கே தலைவரால் அறிவிக்கப்பட்டு வெற்றி பெற்றேன். இப்பொழுது அறிவிச்சாங்க பேச்சாளரெல்லாம், எங்க தலைமை கழகத்திலிருந்து அமைச்சர்கள்லாம் ஓரமா நில்லுப்பா போட்டிருந்தாங்க. எனக்கு யாரை போடுறாங்கன்னு உண்மையாலுமே தெரியாது. ஆனா அண்ணனை கேட்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அறிவிப்பில் பார்த்தால் ரிஷிவந்தியம் தொகுதிக்கு மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் சிறப்புரையாற்றுகிறார் என்றார். அதுதான் இயற்கை என்று நான் உண்மையாலுமே அண்ணனை அறிவிச்ச அன்னைக்கே நினைச்சேன். 1,00,000 வாக்குகள் என்பது கண்டிப்பாக நிச்சயம் கிடைக்கும் என்கின்றதை நான் அப்பொழுதே உணர்ந்தேன். அது மட்டுமல்ல, நான் மாண்புமிகு ஐயா பொதுப்பணித்துறை அமைச்சர் ஐயா அவர்கள் நம்மளுடைய மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொருவரையும், அது தொண்டர்களாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கின்ற ஒன்றிய கழக செயலாளர்களாக இருந்தாலும் சரி, ஏன் இங்கே வந்திருக்கின்ற அமைச்சராக இருந்தாலும் சரி, அத்தனை பேரையும் பார்த்து செதுக்கி வளர்ப்பதிலே வல்லமை பெற்றவர். வசந்த கார்த்தியன் என்பவரை தன்னுடைய பிள்ளையாக, இங்கே வந்திருக்கின்ற கிரியும் ஒரு புள்ள தான், அதில் சண்டை வர நான் விரும்பல. ஆகவே பார்த்து எப்படி நம்மை வளர்த்தாரோ, எப்படி உருவாக்குகின்றாரோ, அதே போல் இந்த தொகுதிக்கு எண்ணற்ற திட்டங்களை உருவாக்கினார். ஆனால் சட்டமன்றத்திலே நாங்கள் பேசுவதற்காக ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுவோம். நான் முதலாக சட்டமன்றத்திலே ஒலிப்பதற்காக ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்றேன். அந்த ஸ்கிரிப்டை கொண்டு போய், அந்த ஸ்கிரிப்டை யார் ரெடி பண்ணி கொடுத்தாரு நான் அப்புறம் சொல்கிறேன், அது எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணி எடைக்கல் குமார் நானும் கொண்டு போய் அமைச்சர்கிட்ட கொடுத்தோம். அப்படி பார்த்தார், இதை யார் ரெடி பண்ணார்? அடுத்த கேள்வி. இல்லை நான் தான் ரெடி பண்ணேன். அடைய இது யார் ரெடி பண்ணான்னு சொன்னாரு. சொல்லிட்டு அவரே சொன்னார், இந்த லைனை பார்த்தா கோவி செழியன் ரெடி பண்ணி கொடுத்தது போல் இருக்கு என்று சொன்னார். அன்று மட்டுமல்ல, அவர் அமைச்சரான பிறகு கூட நான் பேசுகிறேன் என்றால் அமைச்சர் இருக்கையிலிருந்து எழுந்து வந்து ஒரு புறம் கிரியும் ஒரு புறம் அண்ணன் கோவி செழியன் அவர்களும் அமர்ந்து கொண்டு இதை பேசுங்க, இதை பேச வேண்டாம் என்று என்னை நெறிமுறைப்படுத்துகின்ற பணியை உடன் பிறந்த சகோதரனாக, அவர்கள் வீட்டில் இருக்கின்ற ஒரு தம்பியாக என்னை பார்த்து வளர்த்தெடுக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார். அவர் மீண்டும் அடுத்த முறை நல்ல துறையின் அமைச்சராக, இன்னும் பெரிய துறையின் அமைச்சராக வந்து